ரியா மட்டுமே என்கேஜ்மெண்ட்டு அவ தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணா. ஹெக்டிக்கான ஒர்க் ஸ்கெடியூலில் இருக்காங்க, அப்பா அம்மா வெளியூரில் இருக்காங்க. ஸோ இவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜ்மெண்ட் பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹல்தி பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கீத் பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணம் பார்த்தா, டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தா. இப்போ நீ வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்க, நான் வந்து பெங்களூருக்கும் சென்னைக்கும் நடுவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்தா எல்லாத்தையுமே ஒரு புதுசாக தெரிஞ்சுக்கலாம். என் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான், பிகாஸ் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தோணுச்சு என் அம்மா அப்பாவுக்கு. ஸோ அதனால எனக்கு இல்லை கல்யாணம் பண்ணல பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டே வந்து ஒரு இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த தீமே. ஸோ அது எங்கே பண்ணீங்க, எங்கே நடந்தது? என்கேஜ்மெண்ட்னா என்னங்க, கூட்டிட்டு போய் இங்கே மாற்றி விடுவீங்க, ஒரு கேக்கு கட் பண்ணுவீங்க, எல்லாருக்கூடயும் ஃபோட்டோ எடுத்துட்டு பாய் சொல்லுவோன்னு பார்த்தா அங்கே போனால் செட்டப்பே வேற மாதிரி இருக்கு. இன்டிமேட் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் நடந்தது. 3 to 4 days before my சங்கீத் ட்ரெஸ் மெஸ்டப் ஆயிடுச்சு டெல்லியில. 4 days பிஃபோர்ல என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒரு டிசைனர் பீஸ் ஃபோன் பண்ணாலே வந்து 2 நிமிஷம் கழிச்சு எனக்கு அழுக வருதுன்னு, சரி அடுத்த ஒரு சீன்ல அழுகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு நடிச்சுட்டு வந்துரு அப்படி அந்த அளவுக்கு. அண்ட் எல்லாருமே வந்து ஹல்திக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ தான் போடுவாங்க, பட் நீங்க ஹல்திக்கும் வேற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணீங்க. ஸோ அதுவுமே லைக் உங்களோட ஐடியேஷன் தான் எல்லாமே? இல்ல டிசைனரோட தான். ஆமா, அவளோட சுத்தமா எக்டாவோட தான். என்னோட சூட்டுமே ரிசப்ஷனுக்கு போட்டது கம்ப்ளீட் அந்த ரன்வீர் சிங் கான்செப்ட் மாதிரி இந்த மேன் பன் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டிக்டோ. அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ரன்வீர் சிங் ஆக்சுவலா ஒரு இதுல போட்டதை. ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு லைக் என்கேஜ்மெண்ட் டு வெட்டிங் வரைக்கும் உங்களுக்கு பிளான் பண்ணதுல? நான் இன்னும் அந்த ஆனஸ்டா அந்த கால்குலேஷன் நான் பண்ணல. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டிங் ஆப்பில் பார்த்தீங்க, பேசுனீங்க, உங்களுக்கு பிடிச்சது, ஆல் வென்ட் வெல். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் ஒன்று இருக்குல்ல, மேரேஜ்ன்றப்போ. ஸோ வீட்டில் போய் என்ன சொன்னீங்க? எப்படி வீட்டில் ஓகே சொன்னாங்க? நான் என்ன வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு சொன்னேன் இல்லையா அந்த பாஸ்ட் ஸ்டோரி சொன்னதுல, அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆனா போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பட் ஆஸ் யூஷுவல், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, டாக்டர்ஸ் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இன்ஜினியர்ஸ் மேபி சேம் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த கொஸ்டின் இருந்தது. இப்போ நீ வந்து இந்த ப்ரொஃபஷனில் இருக்க, நான் வந்து பெங்களூருக்கும் சென்னைக்கும் நடுவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹர் ப்ரொஃபஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் another வேவ் லென்த். ஸோ இந்த கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு என்ன மெயினாக இதாச்சுன்னா, எப்போவுமே வந்து செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களே அவங்களோட she started working at the age of 18. And அவளோட while I was doing my college, like அப்போ நான் லோக்கல் டிவில சேனல் ஆங்கராக வேலை பார்த்தேன் மலையாளத்தில். லைக் காலேஜ் டைமில் ஆடிஷன்ஸ் எல்லாம் வைக்கல, அப்போ ஆரம்பிச்சது தான். ஸோ இட்ஸ் a long journey. ஸோ நம்ம ப்ரொஃபஷன் வந்து இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவளோட ஃபினான்ஷியல் பிளானிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு நான் அதில் ஒரு 10% கூட பண்ணலையே அப்படின்னு வெல் பிளான்டாக இருப்பா அண்ட் வெரி ஆக்டிவ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்தா நிறைய எல்லாத்தையுமே ஒரு புதுசாக தெரிஞ்சுக்கலாம். வென் இட் கம்ஸ் டு ஹர் ஒர்க் லைஃபாக இருக்கட்டும், ஃபுட்டு விஷயத்தில் இருக்கட்டும், இது 2மே பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு இல்லையா. நமக்கு ஒரே ப்ரொஃபஷனில் இருந்தால் அது ஒரு மாதிரி ஒரு வேவ் லென்த்தில் தான் போகும். இது ஷி கம்ஸ் அப் வித் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒருத்தரை பத்தி கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது, பட் ஐ வுட் ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஹேட்டிங் தட் பர்சன் பிகாஸ் ஆஃப் வாட் தே டிட். எஸ், அப்படியே பண்ணாங்க. எப்படி பண்ணலாம் அவங்க, நல்லா இருக்கே இது. அண்ட் சம்டைம்ஸ் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் வரும். ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிறதுனால சில விஷயங்கள் இருக்கறனால ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசுறது, ஹவு டு பி நைஸ், ஹவு டு பி நாட் நைஸ் பட் இன் அ டிப்ளமேட்டிக் வே, அது மாதிரி நமக்கு லிசனிங்கே கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி படன்னு பேசுறது அப்படிதான் இருக்கும். ஸோ உட்காந்து லிசன் பண்றது எப்படி, ஹவு டு பி மோர் எம்பத்தட்டிக், ஒரு ஹியூமன் லெவல்ல அவ வந்து ஷி இஸ் மோர் ஹியூமன் தென் ஐ குட் எவர் பி. ஸோ அது பார்க்கும்போது நம்ம ஒரு ரோபோட்டிக்கா ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரி அப்படி நான் இருக்கேன்றதை என்ன ரியலைஸ் பண்ண வச்சதே அவதான்.
ஓகே, அப்ப போய் வீட்ல போய் சொன்னீங்க இப்போ? சொன்னதுக்கு அப்புறமா தேவர் லிட்டில் எப்படி சொல்றது, இனிஷியலா வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் மீடியான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு எவ்வளோ இப்போ நம்ம கூட ஒரு 10 ஒரு இடத்துல போன ஒரு 5 பேர் செல்ஃபி எடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு மருமகளா மீடியால இருக்கிறவங்க வரணும்னு சொல்லும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது எனக்கு இந்த சென்னைக்கு வந்த உடனே வீடு பார்க்கறதுலேருந்து அது தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் மீடியாவில் இருக்கிறவங்க தனியாக ஒரு பொண்ணு மீடியா பொண்ணு வீடு கேட்குறாங்கன்னு சொல்லும் போதே எல்லாரும் இத்தனைக்கும் ஸ்டேபிளான ஒரு ஒர்க் என்வயர்மெண்ட் நமக்கு இல்லைன்னா கூட நம்ம மந்த்லி டீசென்ட் லைக் வே ஆஃப் லைக் ஆஸ் அன் நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில். வி வில் பி கெட்டிங் ஒர்க் ரைட் பிகாஸ் நம்ம எல்லாருமே ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க தான். இது இல்லைன்னா நமக்கு எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். பட் லைக் ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா மீடியா ஒரு ரெகுலர் இன்கம் இருக்குமா, வீடு கொடுத்தா ஒழுங்கா வச்சுப்பியா, யார் யாரோ வருவீங்களா, ரெண்ட் கரெக்டாக கட்டுவீங்களா, அப்படி ஒரு பயம் அவங்களுக்கே இருக்கும். பட் மீடியா பீப்புள் அப்படி கிடையாது. எல்லா ப்ரொஃபஷனலும் இருக்கிறதா இங்கேயும் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியுது. அது ஒரு க்ளோஸ்டஸ் ரூஃப்ல இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அங்கேயும் சக்ஸஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பட் இதெல்லாம் தெரியுதுனால எனக்கு ஒரு பயம் அதிகம். அப்போ அது அங்கேயே இருக்கும்போது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பொண்ணு மீடியாலேருந்து வரும்போது இருக்கிற ஒரு கன்சர்ன்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க வீட்ல சொன்னப்ப என்ன சொன்னாங்க? என் வீட்டில் சொன்ன போது என் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான். பிகாஸ் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தோணுச்சு என் அம்மா அப்பாவுக்கு. பிகாஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ காட் வெரி யூஸ் டு திஸ் லைஃப் ஸ்டைல் இல்லை. ஸோ அதனால எனக்கு இல்லை கல்யாணம் பண்ணல பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்படிதான் இருந்தது. பின்ன அதுக்கப்புறம் ஒரு கம்பேனியன் வேணும்னு எனக்கு எப்போவுமே இருந்துச்சு. ஒரு கம்பேனியன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஒருத்தரை கண்டுபிடிச்ச போது மை பேரண்ட்ஸ் வர் வெரி ஷுர். அப்படியெல்லாம் ஈஸியா என் பொண்ணு போய் அந்த மாதிரி ஆளு கிடையாது. நான் ஐ எம் குவைட் டிஃபிகல்ட் ப்ரௌட்லி சொல்லலாம். நான் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா அதான். ஸோ எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவருக்கும் தோணி அப்பா அம்மாவுக்கு தோணுச்சு. பட் தேர் அப்ராட் இல்லையா. ஸோ எடுத்த உடனே அவங்களால பையனை பார்க்கறதுக்கோ பையன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ வர முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என் அண்ணா அண்ணியா அமைச்சிட்டாங்க. சரி போய் மீட் பண்ண, அவ ஏதோ சொல்ற, அவன் பிளைண்ட்லி லவ்னால அவ சொல்றீங்களா இல்லை உண்மையில அந்த பையனுக்கு ஏதோ ஒன்று இருக்கான்னு பாரு, நீங்க போயிட்டு கேஷுவல் அவளை மீட் பண்ணு, கோ ஃபார் லஞ்ச், டாக் டு ஹிம் அப்படின்னு அப்பா சொன்னதுக்கு என் அண்ணாவும் அண்ணியும் லைக் கொச்சின்ல இருந்த சென்னைக்கு வந்தாங்க இவனை மீட் பண்றதுக்காகவே. ஸோ அவனை மீட் பண்றத தாண்டி அவன் அதை விட அதிகமா வீட்டுக்கு கூட்டு வந்து ஆண்டியை மீட் பண்ண வச்சுட்டாங்க. அதுதான் தமிழ் பையனோட ஒரு ஏன்னா வந்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு இனிஷியலா வந்துட்டு கன்சர்ன்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா என்னதான் இருந்தாலும் நேரில் ஒருத்தவங்க பார்க்கும்போது அபிப்பிராயம் மாறும்ல, எப்படி நடந்துக்கிறாங்க, வெல் ஸ்போக்கனா வெல் மேனர்டா, அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இல்லையா. ஸோ நீ வந்துட்டு யூ மீட் ஹர், சி ஹவு திங்ஸ் கோ. அவங்களும் ஒரு பர்டிகுலர் ஃபேஸை கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது தான் இது மாறும். அண்ட் சின்ன வயசு கிடையாது, நம்ம ஒரு லெவலை தாண்டி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அதிகமான ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க. ஐ திங்க் எவ்ரி மேன் ஷுட் நோ திஸ் நினைக்கிறேன்ல. இதுக்கு இந்த ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஒய்ஃபையும் அம்மாவையும் வந்து நம்ம ஒன்னா வந்து ஃப்ரெண்டா இருக்க விட்டுட்டோம்னா இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது அவங்க ஃபேமிலியில இருந்தும் அவங்க அப்பா கிட்ட பேசினப்பெல்லாம் தோணுச்சு. அது மாதிரி ஒரு எல்லாருமே அது பண்றாங்களான்னு தெரியல. பட் இவங்க இருந்து இந்த ஓப்பன் டேபிள் டிஸ்கஷன்ன்றது ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது என்னன்னாலும் எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க. என் ஃபேமிலி கொஞ்சம் அப்படிதான் கொச்சல்ல. நம்ம ஃபேமிலிஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் எப்படி இல்ல, அப்பா அம்மா பேசுற கான்வர்சேஷன் அப்பா அம்மாக்குள்ள தான் இருக்கும். ஆமா இருக்கு. இங்க அப்படி இல்ல. என்ன நீங்க இதெல்லாம் வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க அப்பா அம்மாக்குள்ள பேசிக்க மாட்டேன்னா சொல்றேன். இல்ல எல்லாமே நாங்க ஓப்பனா தான் பேசுவோம். அது ஃபினான்சஸா இருக்கட்டும், நெக்ஸ்ட் பிளானிங்கா இருக்கட்டும், உங்களோட இண்டிவிஜுவல் கோல்ஸ் அண்ட் பேஷன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாங்க ஓப்பனாவே டிஸ்கஸ் பண்ணுவோன்றப்போ நம்ம கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம இது பண்ணோம். அதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ பட் அதில் என்ன நடக்குதுன்னா ஒளிவு மறைவே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது ஒரு பாண்ட் நல்லா இருக்கு. இது வந்து இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. ஸோ தட் ஹோல் ஃபேமிலியா பிரச்சனைகளையும் சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ப்ராக்ரெசிவாக இருந்தது. எனக்கு நீங்கள் இது இப்படி பண்ண சொல்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குன்றதையுமே அவங்க ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு அதில் கோவம் இருந்தாலும் 4 பேர் வந்துட்டு எதனால அவங்க கோவப்படுறாங்கன்றதை கம்யூனிகேட்டும் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு விஷயமா நான் பார்த்தாங்க.
ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கு ஓகே சொல்லியாச்சு. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டே வந்து ஒரு இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த தீமே. ஸோ அது எங்க பண்ணீங்க, எங்க நடந்தது? என்கேஜ்மெண்ட் கேரளாவில் தான் நடந்தேன். அது ஒரு பீச் சைட் ரிசோர்ட் மாதிரி ஒரு இடத்துல. பட் அதில் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி 100, ஐ மீன் 50-60 பீப்புள் ஃப்ரம் மை சைட், அவன் சைட் அவ்வளோதான் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் வெரி வெரி பர்டிகுலர். என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வேண்டாம், ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவ்வளோ க்ளோஸ் ஆனவங்க மட்டும் போதும், பிகாஸ் அது கொஞ்சம் பர்சனலைஸ்டாக இருக்கட்டுமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம போஸ்ட் போடும்போது மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியுமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னென்னா நம்ம பீப்புள் கம்மி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மற்ற விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பீப்புள் அதிகமாகும் போது நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வி ஹேட் திஸ் பர்சனலைஸ்ட் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதுக்கு இன்டிமேட், எக்ஸாக்ட்லி இன்டிமேட் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் நடந்தது. பட் ஒரு பேஸ்டல் தீம் வச்சாங்க. பிகாஸ் என்னோட பேரண்ட்ஸுக்கும் சரி, ரோஹித்தோட ஆண்டிக்கும் சரி, பேஸ்டல் கலர்ஸ் பிடிக்காது, 2 பேருக்கும் பிடிக்காது. ஆமா, நம்ம அம்மாக்கள் எல்லாரும் இந்தியன் ஃபேமிலில பிரைட் கலர்ஸ். ஸோ அது சொன்ன உடனே எல்லாரும் பேஸ்டலா இது அப்படின்னு இருந்துச்சு. முதல்ல வந்துட்டு தீம், நம்ம கல்யாணம் எப்படி இருக்கும், தீமா எதுக்கு என்ன தீம், என்னது தீம்ன்றாங்க. நான் வந்துட்டு நம்ம இது பழக்கப்படலை இல்லையா. ஸோ நான் கால் பண்ணி எல்லாருக்கும் சொல்லணும், அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த டைவர்சிட்டியில ஒரு யுனைட்டி இருக்கு பயங்கரமா. எவ்ரிபடி வாஸ் ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட். அது என் கல்யாணத்துக்கு வந்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. அவங்க கிட்ட இதெல்லாம் சொன்னோடனே ஏதோ ஒரு ஹைப் இதாது, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம், கேரளா பார்க்குறோம். எனக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்துட்டு பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே பார்த்தா நான் ஏதோ என்கேஜ்மெண்ட்னா என்னங்க, கூட்டிட்டு போய் ரிங் போடுவாங்க, ஒரு கேக்கு கட் பண்ணுவீங்க, எல்லாருக்கூடயும் போட்டோ எடுத்துட்டு பாய் சொல்லுவோம்னு பார்த்தா அங்க போனா செட்டப்பே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் கிராண்டா பண்ணுவாங்க. பிகாஸ் இங்க வந்து இந்த வயசு தெரியற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, மஞ்சள் நீராட்டு விழா இங்க கொஞ்சம் நல்லா கிராண்டா பண்ணுவாங்க. எங்க ஊர்ல அது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியே எங்க ஊர்ல என்கேஜ்மெண்ட் கிராண்டா பண்ணுவாங்க. இங்க இந்த பழக்கம் நிறைய பேருக்கு இல்லாங்க போல, எனக்கு தெரியாது அதுல. சோ எங்க வீட்டுல பண்ணுவாங்க, இல்லைன்னா கல்யாணத்துக்கு 1 day பிஃபோர் அந்த மாதிரி பண்றவங்க இருக்கு. கிராண்டா பண்றவங்க கொஞ்சம் கம்மி போல, எனக்கு தெரியல. ஸோ அங்கே நார்மலாக இருக்கிறதுனால எனக்கு இவங்க சொல்லும் போது புரியல, என்ன இது கிராண்டா பண்ணாங்க, இது பெருசா எங்கள் ஊரில் 10 பேர் பண்ணுறது 11 அவ்வளோதான் இருக்கு. பட் இவங்களுக்கு அது இல்லை போல. ஸோ அதனால அந்த வித்தியாசம் இருக்குல்ல, கல்ச்சர் டிஃப்ரென்ஸ். எங்கள் ஊரில் அந்த மஞ்சள் நீராட்டு விழா எல்லாம் கிராண்டா பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வரும்போது அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் இவ்வளோ தோணுது. பட் அதனால நான் அந்த பேஸ்டல் ஷேடு தீமெல்லாம் சொன்னபோது இதுக்குன்னு இவ்வளோ எஃபர்ட் இதுக்கு அப்படின்னு இருந்துச்சு. பட் தென் எல்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும், உங்க ஆண்டி எல்லா ஆண்டிஸுக்கிட்ட என் ஃபேமிலியில கால் பண்ணி கண்டிப்பா இருப்பேன், லைட் கலர் இருப்பேன், ஏதாவது எடுத்து போட்டு வந்துருங்க அவ்வளோதான் அப்படின்னெல்லாம் சொல்லி, பிரைட்டு மட்டும் போகலாம், நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது அது மட்டும் தனியாக தெரியும் அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு விதத்துல எவ்ரிபடி, பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் ஐம் ஷோர் எவ்ரிபடி வில் ஹேவ் 1 or 2 கலர்ஸ் வித் தெம். அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்போ எல்டர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் somehow everybody was very cooperative at the end of the day. இல்லை, அங்கே வந்தோன்னே எல்லாமே பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக ஃபன்னாக இருந்தது. பக்கத்தில் தண்ணி, நல்ல காற்று, அதுக்கப்புறமா அந்த இடம் செட்டப், ஃபோட்டோகிராஃபர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பெட்டல்ஸ், அது மாதிரி திடீர்னு பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் அடுத்து அப்படின்னு ஃபுல் ஃபன் பேக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு அங்கே ஜிப்லைன் வேறு ஒன்று இருந்தது. திடீர்னு வந்தவங்கலாம் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஜிப்லைன் போய்கிட்டு இருக்கானுங்க. நீங்க எதுக்குடா இங்க வந்த, ஏன் என்கேஜ்மென்ட்க்குள்ள வந்தீங்க, ஜிப்லைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது மாதிரி ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருந்தது. இட் ஹேட் எவ்ரிதிங் and we had some great food as well. அதுக்கப்புறம் followed by that. So the other thing is ஸ்ரீயா மட்டுமே என்கேஜ்மெண்ட் அவ தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா. ஏன்னா அண்ணா அண்ணி வந்து they are very busy with work. அவங்களோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப டைட். அவங்களால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணாங்க. அதை தாண்டி அவங்களால பண்ண முடியாது. ஹெக்டிக்கான ஒர்க் ஸ்கெடியூலில் இருக்காங்க, அப்பா அம்மா வெளியூரில் இருக்காங்க. ஸோ இவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜ்மெண்ட் பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹல்தி பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கீத் பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் கல்யாணம் பார்த்தா, டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தா. அவங்க அப்பா அம்மா வந்து இனிஷியலாக வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்தது, இதோட எக்ஸ்பென்சஸ்லாம் இப்படி ஆதே அப்படின்ட்டு. வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு எதை பற்றி நீ நினைக்காத அப்படின்ட்டாங்க. ஏன்னா மென்டலாக நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கிறத யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, அவளுக்கு 9 to 9 ஷூட் இருக்கு.
மார்னிங் 9க்கு போறா, ஈவினிங் 9க்கு வரா. ஒரு நாளைக்கு கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 50 கால் பேசுறா. இது ஷார்ட்டுக்கு நல்லா கால், சார் 1 minute சார் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணா, ஓகே அதுவா, அது ஓகே தானா, அப்படி இப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னோட சீரியல் செட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா அவளுக்கு கல்யாண கால் வந்துருச்சு அப்படின்னு ஆயிடுச்சு சீரியல் செட்ல எல்லாம். ஏன்னா அப்படி போயிருச்சு எனக்கு. பிகாஸ் லாங் டிஸ்டன்ஸ் இல்லையா. இப்போ சென்னையில் நடந்தா கூட ஈஸியா ஒரு ஆஃப் டே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். எனக்கு அது முடியல. ஸோ நான் ஒரு விஷயம் ஃபோனில் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு 3 to 4 days ஆஃப் கிடைச்சா மட்டும் ஊருக்கு போய் 4 நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வந்துடணும். ஸோ அங்கேயும் போய் எனக்கு ரெஸ்ட் இல்லை. ஸோ இட் வாஸ் லைக் தட் ஃபார் த பாஸ்ட் 3 to 4 months. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இப்போ டெல்லியில போயிட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம் பார்த்தோம். அது லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி அதை we had to face that. 3 to 4 days before my சங்கீத் ட்ரெஸ் மெஸ்டப் ஆயிடுச்சு டெல்லியில. 4 days பிஃபோர்ல என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒரு டிசைனர் பீஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் பண்ணணும்னா they are saying 10 days. ஒரு என்டையர் அவுட்ஃபிட் நம்ம பண்ணணும்னா எப்படி லிட்டரலி ஒரு 3 daysல பண்ண முடியும்? ஸோ அப்போ நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுவும் எனக்கு 1 to 15 சீரியல் ஸ்கெட்யூல். மை வெட்டிங் இஸ் ஆன் 14th. ஸோ ஐ ஹேட் டேக்கன் லீவ் ஃப்ரம் 8th. ஸோ அது வரைக்கும் நான் சென்னையில் இருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ நான் செட்டில் இருக்கேன், என்னால் போக முடியாது. ஆல்ரெடி பாதி நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னோட போர்ஷன்ஸ் அவங்க முடிக்கணும் அதுக்குள்ளே எப்படியாச்சு. ஸோ ஐ கேனாட் ஆஸ்க் தெம் ஃபார் half day லீவ். என்ன பண்ணணும்னு தெரியல, பேனிக் ஆகி அப்புறம் நாங்கள் எல்லா கடையும் தேடி இங்கேருந்து கேரளாவுக்கு அவளை ஏக்தாவை அனுப்பி விட்டு, இங்கேருந்து மும்பைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சாயலின்னு ஃப்ரெண்டு அரவிந்தோட ஒய்ஃப் அவளை அனுப்பி விட்டு எல்லாரும் பேரலாக அங்கே போகிறாங்க. இது மெஸ்டப் ஆயிடுச்சு. ஏன்னா கலரையே மாற்றிட்டான் அவன். காஃபி ப்ரௌனுக்கு பதிலாக ஐவரி கொடுக்குறான். ஸோ என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லாரும் ஒரு பக்கமாக போயிட்டு ஒரு ட்ரையல் ரூம்ல இருந்து ஒரு ஃபோட்டோவாக வருது. அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்க்குள்ள ஆல்டர் ஆகி இப்போ மும்பைல இருந்து வரணும்னா அதோட டைம் லைன் பாத்துக்கோங்க. இது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நிறைய ப்ரெஷர்ல இந்த ப்ரெஷர் வேற. ஸோ சும்மா சொல்ல கல்யாணம் பண்ணி பாரு, வீடு கட்டி பாரு, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். எனக்கு என்னால முடியல. 4 நாள் முன்னாடி எல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் என்னால அப்படின்னு ஆயிடுச்சு. போன் பண்ணாலே வந்து 2 நிமிஷம் கழிச்சு எனக்கு அழுக வருது. சரி அடுத்த ஒரு சீன்ல அழுகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு நடிச்சுட்டு வந்துரு அப்படி. அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க நீங்க. ஏதோ ஒரு மோட்டிவேஷன். நான் வந்து இங்கேயும் நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன் இல்லையா. ஸோ நம்மளால என்ன முடியும்ட்டு அந்த டைம்ல டக்குன்னு சென்னை வந்துட்டு, இப்போ சென்னையில வந்துட்டு பிரைடலுக்கு வந்துட்டு நீங்க எங்க வந்துட்டு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லுங்க. எனக்கு எல்லா கடையும் தெரியும். எனக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒரே அலசி ஆரஞ்சிட்டீங்க ஃபுல்லா. எவ்வளவு நம்பர் ஆஃப் கடைக்கு போயிருப்பீங்க ஆல் ஓவர்? லைக் சொல்றேன் சென்னை, டெல்லி. நீங்க கடைக்கு போகல. நாங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண டெல்லி. பர்ச்சேஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ண வச்சது டெல்லி அண்ட் கேரளா. அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க. அண்ட் தென் சென்னையில சங்கீத் ட்ரெஸ் இப்போ லாஸ்ட் மினிட் பிரச்சனை ஆனதுனால வேற வழி இல்லை, போயிட்டு வேற ஊருக்கெல்லாம் போற டைம் இல்லை. அதனால ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ஒரு 7 o'clock அந்த மாதிரி எல்லாம் அவங்க என்ன அனுப்பிச்சுட்டு 7 to 9, 9:30 வரைக்கும் தான் இருக்கும் கடை. அந்த டைமுக்குள்ள நான் ரோஹித்து ஒரு 5-6 டிசைனர் ஷாப்ல ஏறி இறங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்து அப்படின்னு ஆகி ஏக்தாவும் நானும் வீடியோ கால் பண்ணி எப்படி இருக்குன்னா இவனும் பிஸியா இருக்கும் ஒர்க்ல. ஸோ நான் ஒரு பிரைடல் டிசைனர் ஷாப்குள்ளே போனால் நான் தனியாக போகிறேன். சுற்றி இருக்கிற எல்லாமே ஃபேமிலியோடு இருக்குது. ஸோ நோபடி இஸ் ஈவன் கிவிங் அட்டென்ஷன். பிகாஸ் எந்த பொண்ணு சும்மா பார்க்க தான் வந்திருக்காங்க போல. பிகாஸ் ஒரு பிக் ஃபங்க்ஷன் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸோட வருவாங்க. தனியாக ஒரு பிரைடு போய் ஒரு விஷயம் எடுக்க மாட்டாங்க. we are not going there for some casual dress இல்லையா. பட் நான் போய் எடுத்து சீரியஸாக ஒன்று பார்த்து வீடியோ கால் ஏக்தாவை காமிச்சு ஐம் லைக் இஸ் இஸ் ஓகே, இது இப்படி பண்ணலாமா, அவன் கூட போகுமா, அதெல்லாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கையோட அட்வான்ஸ் கொடுத்து வந்த உடனே தேவலைக்கு அப்போ சீரியஸாக இந்த பொண்ணு எடுக்கதான் வந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ணான். இவ்வளவு பிரஷர்ல நான் தனியா போறேன், யாரும் நான் இது கூட பண்ணல, ரிசீவ் கூட பண்ணல. அது ரொம்ப கஷ்டமான ஃபீலிங் as a bride. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த கடையோட ஃபால்ட் தான் அது. யார் கஸ்டமரா இருந்தாலும் அவங்க வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றதுல தானே இருக்கு. இல்ல நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அவங்கள குத்த சொல்ல முடியல. பிகாஸ் இது நானும் பார்த்தது இல்ல. ஒரு பிரைடு தனியா போயிட்டு பாத்துருக்கேன் எங்கேயாச்சு. அட்லீஸ்ட் somebody will be there with her, no? சோ தனியா போயிட்டு ட்ரெஸ் கேஷுவல் ட்ரெஸ் இருக்கிற மாதிரி எவ்வளவு அப்படி நம்ம கேட்க மாட்டோம். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் இல்ல கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு 5-6 பேரை கூட்டும் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கும். அந்த பாயிண்ட்ல எல்லாரும் பிஸியாக இருந்தது. லாஸ்ட் மினிட் பிரச்சனை, யாரையும் பிளேமும் பண்ண முடியல. ஸோ பட் அந்த பாயிண்ட்ல நம்ம அங்கே நிற்கும்போது சரா என்னடா இது ஒரு பிரைடா உட்காந்துட்டு தனியா நிக்கிற, யாருக்கிட்ட கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை, நல்லா இல்லையா. அவங்க என்னென்னலாம் முடியுமோ எல்லா எமோஷனல் சப்போர்ட்டும். அந்த ட்ரெஸ் சூட் ஆலையா, அப்போ என் ட்ரெஸ்ஸை நான் மாத்திக்கிறேன். ஏன்னா ரிசப்ஷனுக்கு கோட்டு, இதுக்கு வந்துட்டு ஷெர்வானி இருந்ததுல, இதை தூக்கி நான் அதுக்கு போடுறேன்ட்டு இங்க இருந்து கேரளா கிளம்பி போகும்போது 2 போனேன். என்ன சொல்றாங்க அது போட்டு அந்த மொமெண்ட்ல சரியா வரலன்னா நான் இதை மாத்திக்கிறேன். பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். என்னோட கான்செப்ட் என்னன்னா ஹல்திக்கும் சங்கீத்துக்கும் லாங் ஹேர்,
அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம போயிட்டு சர்ப்ரைஸா முடிய வெட்டிட்டு அப்படிதான் வந்த. உங்களுக்கே தெரியும்? எனக்கு தெரியும். ஓகே. அவளுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு அந்த வெட்டிங்க்கு வந்துட்டு இது ரிசப்ஷனுக்கும் வந்துட்டு ஷார்ட் ஹேர். ஸோ அதுதான் பிளான். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ் மாறுச்சுன்னா இதுவும் மாறணும். எனக்கு அதை பத்தியும் அக்கறை இல்லை, அதையும் நான் வெட்டிக்கிறேன். ஸ்ரேயாக்காக என்ன பண்ணுவேன் எல்லாம் பண்ண ரெடி. இவ்வளவு ப்ரெஷர் ஒருத்தங்க எடுத்து அந்த என்னன்னா அந்த ப்ராசஸையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணாம முடியாம போச்சுன்னா அது கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இது இந்த கஷ்டங்கள்லாம் பின்னாடி நினைச்சு பார்க்கும்போது இது ஒரு சின்ன மெமரியா தான் இருக்க போகுது. அதுக்கு நான் ரெடி, நீ என்ன வேணா பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் மும்பைல இருந்து சாயலின்னு ஒரு பொண்ணு அவள் கால் பண்ணும்போது வீடியோ காலில் வந்துட்டு இந்த ட்ரெஸ் அவளுக்கு ஓகேவான், நீ ட்ரெஸ் மாத்திப்பியான்னு என்ன வேணா பண்றாங்க அந்த மாதிரி. அண்ட் எல்லாருமே வந்து ஹல்திக்கு பாத்தீங்கன்னா எல்லோ தான் போடுவாங்க. பட் நீங்க ஹல்திக்கும் வேற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணீங்க. சோ அதுவுமே லைக் உங்களோட ஐடியேஷன் தான் எல்லாமே? இல்ல, டிசைனரோட தான். ஆமா, அவள சுத்தமா ஃபுல் எக்டாவோட தான். சோ அவ என்ன கேட்டானா, அவ தாட் ப்ராசஸே எப்படின்னா ஹல்தி சங்கீத்துக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலா அந்த எல்லோ கில்லோலாம் கிடையாது. ஸோ யூ ஆர் த பிரைட் அண்ட் க்ரூம், யூ ஷுட் ஓன் த பிளேஸ். கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் மாதிரி நீங்க வந்து அது அவளோட கம்ப்ளீட் தாட் ப்ராசஸ். அது பிகாஸ் ஷி ஒர்க்ஸ் வித் a lot of people like that. ஒரு பக்கா டிசைனர். அவ யூகேல வந்துட்டு அவளோட மாஸ்டர்ஸ்லாம் பண்ணா. ஸோ தாட் ப்ராசஸே வந்துட்டு பயங்கர வேக்கியா, பயங்கர மாடர்னா. உங்க காஸ்டியூம்க்கு நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். பயங்கரமா இருந்துச்சு ஒரு காஸ்டியூம். சோ அதுவுமே எல்லாமே அவங்க தான் கஸ்டமைஸ். எல்லாமே அவதான். அவ லிட்டரலா வந்துட்டு கேரளா, பெங்களூர், மும்பைல போயிட்டு அந்த க்ளோத் வரைக்கும் சொன்ன சில விஷயங்கள் இவ ஓகே சொல்லலாம்ல. ஏக்தா இது மேட்ச் ஆகுமா, அப்படியே அடிச்சிருப்பா. இந்த பெல்ட்டும் இந்த ஷூவும் மேட்ச் ஆகுமா, வேணாம்னா நான் போடல, உனக்கு வேண்டாம் நான் போடல. இவளை விட நான் அவளுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டாப் டு பாட்டம் வந்துட்டு ஒரு தீம் வந்துட்டு அவங்க ரொம்ப பண்றாங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷன் பார்த்து மெஷர்மெண்ட்ஸ் முதற்கொண்டு எதுலயுமே ஃபிளாடா இல்லாம இருந்தது வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. என்னோட சூட்டுமே ரிசப்ஷனுக்கு போட்டது கம்ப்ளீட் அந்த ரன்வீர் சிங் கான்செப்ட் மாதிரி இந்த மேன் பன் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அது தட் இஸ் சப்போஸ் டு பி ரன்வீர் சிங்ஸ் ஒன் ஆஃப் தி ஒரு ஷூட்ல இருந்தது. அந்த காஸ்டியூம் அப்படியே அவ ரீக்ரியேட் பண்ணா, பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இன் ஹெர் ஓன் சென்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல் பண்ணா அந்த எனக்கு எப்படி போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல பண்ணி அது கம்ப்ளீட் டிட்டோ. அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ரன்வீர் சிங் ஆக்சுவலா ஒரு இதுல போட்டதை அவ டிஃபரெண்டா பண்ணி கொஞ்சம் அதே மாதிரி அவனோட பாடி டைப்புக்கு என்ன செட் ஆகும். ரன்வீர் சிங்கோட பாடி டைப் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரோஹித்தோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்க்கு, ஃபேஸ் ஃப்ரேமிங்க்கு என்ன செட் ஆகும் அதெல்லாம் அந்த மைனூட் டீடைலிங் எல்லாம் பார்த்து ஷேட் சேஞ்ச் அந்த மாதிரி கிரியேட் பண்ணேன். ஸோ சத்தியம் இந்த சங்கீத் கன்ஃபியூஷன்லாம் சத்தியமா சொல்லணும்னா அந்த ட்ரெஸ் விஷயத்துல நான் டென்ஷன் எடுத்ததே இல்லை. இட் வாஸ் ஆன் ஐக்தா. அவ என்ன போராட்டம் பண்ணு இன்னும் எனக்கு தெரியாது. அவ சொன்ன, நீ கல்யாணம் முடிச்சுட்டு வா, நான் சொல்றேன், நான் அந்த டிசைனர்ஸ் கிட்ட ஒர்க்கர்ஸ் கிட்ட நான் என்ன போராட்டம் அப்ப நான் சொல்றேன், அதுக்கு நீ எனக்கு ஒரு கோவிலே கட்டணும் அப்படின்னு. பிகாஸ் ஐ நோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். I think you are blessed with very good friends la. Truly I am so blessed with so many amazing friends. எனக்கு நிறைய பேக் ஸ்டாபிங்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல கிடைச்சிருக்கு, நிறைய ஈவில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துருச்சு டு பி ஆனஸ்ட். பட் ஐ திங்க் என்னோட வெட்டிங்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு who are the real ones and what real ones would do for us. So I'm blessed with them. இல்ல இவ வந்துட்டு மத்தவங்களோட சில பேர் வந்து கல்யாணத்துக்குலாம் போகும்போது அவங்க அம்மா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இவ்வளவு வந்து பண்றே உனக்கு நாளைக்கு வந்து நிக்கிறாங்களான்னு பாருன்னா அவங்க முன்னாடியே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு லைக் என்கேஜ்மென்ட் டு வெட்டிங் வரைக்கும் உங்களுக்கு பிளான் பண்ணதுல? நான் இன்னும் அந்த ஹானஸ்டா அந்த கால்குலேஷன் நான் பண்ணல. ஆனா ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆயிருச்சு, இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ரொம்ப கொஞ்சம் ஆயிருச்சு, கொஞ்சம் அது என்ன சொல்றது, அந்த மினிமல் அமௌண்ட் வந்து போய் சொல்ல முடியாது. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமும் இல்லை. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாயிருச்சு. தட் இஸ் த ட்ரூத். பட் ஐ திங்க் காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவ பண்ணதுனால ரொம்ப எனக்கு ரொம்ப சேவ் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல. அது ட்ரூ. அவ நல்லா எனக்காக நிறைய பண்ணி கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல நல்லா சேவ் பண்ண முடிஞ்சது. பட் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட் நம்மளோட ஒரு விஷன் இருக்கும்போது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அது வந்துருச்சு. I think the event team வந்துட்டு you work with them for very long. நான் initially anchoring பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னோட கல்யாணத்துக்கு ஈவென்ட் பண்ணவங்க கூட நான் நிறைய வெட்டிங் ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, வெட்டிங் ஆங்கரிங் எல்லாம் ஐ ஹவ் டன் தட். என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய வெட்டிங்ஸ் எல்லாம் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீம் தான் எனக்கு என்னோட வெட்டிங்க்கு பண்ணாங்க. ஸோ அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லும் அந்த மாதிரி நிறைய. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். குறைந்த
விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.